ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் புரியும் அப்படிங்கிற மாதிரி இந்த புக்கு படிக்கும்போது நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, ஒரு பையனால தான் இந்த புக்க வேற மாதிரி படிக்க முடியும். இது ஒரு பொண்ணு படிக்கிறதுக்கும், பையன் படிக்கிறதுக்கும் அவ்ளோ வித்தியாசமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா, எண்ட் ஆஃப் த டே ஒரு மாஸ்குலினிட்டி உடைய ப்ரோஸ் ஆகட்டும், இல்ல அதனால நடக்கக்கூடிய அந்த கான்ஸ் ஆகட்டும், எஃபெக்ட் ஆகட்டும், இது எல்லாத்தையும் தாண்டி இதுதான்டா ஒரு ஆம்பளைக்கு அழகு அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம் சொல்லும்போது, அந்த பர்ட்டிகுலர் பெர்சனுக்கு அது ஃபீட் குடுக்குற அந்த ஒரு ஈகோ ஆகட்டும், இல்ல அதனால நடக்கக்கூடிய லாஸஸ் ஆகட்டும், இது எல்லாமே ஒரு புக்ல எழுதியிருக்காங்க. ஒரு வேர்ல்டு வார் 1 சமயத்துல வந்து செனீகல்ல இருக்கிற செனீகலீஸ் அங்க இருக்கிற ஒரு ஆஃப்ரிக்கன் குரூப் ஆஃப் பீப்பிள். அவங்க வந்து ஃப்ரெஞ்ச் வந்து அப்ப காலனைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறனால, ஃப்ரெஞ்சுக்காக வேர்ல்டு வார் 1ல இவங்க போய் ஃபைட் பண்றாங்க. ஸோ இவர் ஆரம்பத்திலேயே எங்க இது ஆரம்பிக்கும் அப்படின்னா, ஒரு வார் ஃபீல்டுல ஒரு பேட்டில் ஃபீல்டு தான் ஆரம்பிக்கும். இவர் உட்கார்ந்திருப்பாரு இந்த புக்குடைய ஹீரோ. ஸோ அவரோட பக்கத்துல வந்து அவருடைய நெருங்கிய நண்பர். அதாவது எந்த அளவுக்குன்னா, சின்ன வயசுலேருந்து கூடவே வளர்ந்தது. 2 பேருக்கும் ஒரே டயத்துல வந்து பேப்டைஸ் பண்ணியிருப்பாங்க. 2 பேருக்கும் வந்து ஒரே டயத்துல தான் நெறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. ஒண்ணாவே வளர்ந்துருப்பாங்க. ஏன் இவங்களுக்கு 2 பேருக்கும் இந்த பாண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறதுலாம் லேட்டர் தான் நமக்கு தெரிய வரும். ஓப்பனிங் சீன்ல ஒரு 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 வார் ஃபீல்டு முடியுது. அன்னைக்கான அந்த விசில் ஊதிட்டாங்க. ஸோ எல்லாரும் தே கேன் கோ பேக் டு தேர் அதாவது எனிமீஸும் அவங்களோட இடத்துக்கு போயிருவாங்க. இவங்களும் அவங்களோட இடத்துக்கு ட்ரென்ச்சஸ்க்கு வந்துரலாம். ஸோ அந்த டயத்துல அன்னைக்கான லாஸஸ்ன்னு இருக்கும்ல. ஸோ இந்த புக் ஓப்பன் ஆகுற அந்த டேல என்ன லாஸ் அப்படின்னா, நம்ம ஹீரோவோடைய ஃப்ரெண்டு ஹீரோக்கு பக்கத்திலேயே படுத்திருக்காரு. ஸோ அவர் வந்து ஹி இஸ் வூண்டட் அண்ட் ஹி இஸ் ஆல்மோஸ்ட் டையிங். ஸோ அவர் வந்து சாக போறாரு. அந்த ஃபியூ மினிட்ஸ் தான் இருக்கு. சின்ன வயசுலேருந்து நம்ம கூட இருந்த நெருங்கிய நண்பன் ஒரு போர்ல அவன் வந்து உயிரிழக்கிறான். ஸோ அங்க அவன் வந்து கடைசி ஃபியூ மினிட்ஸ் அந்த சாகறதுக்கு முன்னாடி இவர்கிட்ட கெஞ்சுறான். என்னன்னு கெஞ்சுறான்னா, என்னால வலி தாங்க முடியல. ஸோ வந்து நீ என்ன கொன்னுடு. நீ எனக்கு அந்த கொன்னுட்டேன்னா, ஐ வில் ஃபீல் பெட்டர். நீ வந்து இது எனக்கு பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, அந்த பேட்டில் ஃபீல்ட்ல அந்த அகோரத்த அப்படியே காமிச்சிருப்பாங்க. அவரோட வயித்துல இருந்து, அவரோட குடல்ல இருந்து எல்லாமே வந்து வயிறுலேருந்து வெளியில கிடக்கும். அந்த ஃப்ரெண்டோடது. ஸோ அவருக்கு வந்து என்ன பண்ணிட்டே இருப்பாருன்னா, கடைசி நிமிஷத்துல கூட அந்த குடல எடுத்து வயித்துக்குள்ள போடுறதுக்கு ஹீல் கீப் ஆன் ட்ரையிங். ஓகேவா? ஸோ இது வந்து நைட் நடக்கும். ஏன்னா, அன்னைக்கான வார் முடியுது அப்படின்னா, அன்னைக்கான டே எண்ட் ஆகுது அப்படின்னா, அது நைட்டு. விசில் விடுறதுக்கப்புறம். ஸோ அதுதான் இந்த புக்குடைய பேரே. அட் நைட் ஆல் பிளட் இஸ் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு. அது எனிமியோட பிளட்டா இருந்தாலும் சரி, நம்மளோட ஃப்ரெண்டோட பிளட்டா இருந்தாலும் சரி, இல்லை நம்ம வந்து இந்த ஃப்ரெஞ்சுக்காரனுக்காக வந்து சண்டை போட்டிருக்கோமே, அவனோட பிளட்டா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே அன்னைக்கு லாஸ் தான். ஸோ அன்னைக்கு நைட்டு எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் லாஸ். அதுதான் வந்து ஆக்சுவலி இந்த புக்கோட டைட்டில் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா, என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து அந்த குடல்லாம் வெளில இருக்குது அப்படிங்கும்போது, அந்த ஃப்ரெண்டு வந்து ஒரு தடவை ஃபஸ்ட்டு கேட்பான். இவர் வந்து யோசிச்சிட்டே இருப்பார். என்னன்னா, நான் இப்போ ஊருக்கு திரும்ப போவேன். ஊருக்கு திரும்ப போய் அவன கடைசியா நான் தான் கொன்னேங்கிறத நான் எப்படி சொல்ல முடியும்? அப்படிங்கிறதுனால ஹி வில் ஸ்டில் பி வித்ஹோல்டிங். ஃப்ரெண்டு கேட்டாலும் பண்ணலாமா அப்படின்னு. ஃப்ரெண்டு 2வது தடவையும் கேட்பான். அப்பவும் இவர் பண்ண மாட்டாரு. ஃப்ரெண்டு 3வது தடவையும் கேட்பான். டேய் என்ன கொன்னுடுடா. நான் வேற என்ன உன்ட்ட இதுக்கு மேல உன்ட்ட என்ன கேட்க போறேன்? என்ன கொன்றுரு அப்படிம்பான். அப்பவும் வந்து இவர் கொல்ல மாட்டாரு. ஆனா, அந்த ஃப்ரெண்டு செத்ததுக்கப்புறம் ஹில் ஃபீல் டெர்ரிபிலி பேட். ஒருவேளை நான் வந்து அவன கொன்றுக்கலாமோ? இட் இஸ் இன்ஹியூமன் டூ கில் சம்படிங்கிறது ஒரு போருக்கு போன ஒருத்தனுக்கு வந்து அது ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா, போர்ல வந்து எனிமிய அவன் கொன்னுட்டு தான் இருக்கான். ஆனா, அவனோட ஆசை இல்ல. ஸோ அதுதான் இங்க அவங்க சொல்ல வராங்க. ஏன்னா, ஒரு ஆஃப்ரிக்கால இருக்கிற அ ஒரு ஒரு பெர்சன் வந்து வார்ல இருக்காங்க. ஒரு ஆஃப்ரிக்கன் இருக்காங்க அப்படின்னா, அவங்கள இந்த ஃப்ரெஞ்ச் பீப்பிள் வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க? அவங்கள பொறுத்தவரைக்கும் ஆஃப்ரிக்கன்ஸ் வந்து மக்கள் கிடையாது. அவங்க வந்து ஒரு வெப்பன் மாரி தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த வெப்பன வந்து அவங்க வெப்பனா தான் பார்க்குறாங்கனால, இதுல எத்தன வெப்பன் உடையுது, எத்தன வெப்பன் இருக்கு, அதுதான் அவங்களோட கேஸா இருக்குமே தவிர, இன்னைக்கு போர்ல வந்து ஐய்யயோ! ஒரு ஆஃப்ரிக்கன் வந்து ஹி இஸ் பாஸ்ட் அவே அப்படிங்கிறது அவங்க தாட்டாவே இருக்காது. ஸோ இவருக்கு எப்படி இருக்கும்னா, ஐ அம் எ வெப்பன் டூ கில் அன் அதர் எனிமி. ஆனா, இஃப் யூ ஆஸ்க் மீ நான் ஒருத்தன கொல்லணுமா அப்படின்னு கேட்டேன்னா, எனக்கு அது வேண்டாம். அதுதான் அதனால தான் என் ஃப்ரெண்ட நான் கொல்லல. ஆனா, இந்த இடத்துல நான் ஹியூமனா இருந்தது தான் தப்பா போயிடுச்சு. ஏன்னா, அவன் என்கிட்ட கேட்ட ஒரே ஒரு விஷயம், என்ன கொன்னுடலான்னு சொன்னான். பட் நான் அத வந்து பண்ணாம விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். டு டிரான்ஸ்லேட் இஸ் நெவர் சிம்பிள். To translate is to betray at the borders. It's to cheat. It's to trade one sentence for another. To translate is one of the only human activities in which one is required to lie about the details to convey the truth at large. To translate is to risk understanding better than others that the truth about a word is not single, but double, even triple, quadruple or quintuple. போர்ல நடக்கக்கூடிய அந்த சைக்காலஜிக்கல் சேஞ்சஸ் அதை தான் வந்து இவங்க எழுதியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு முடிவு எடுப்பார். என்னோட ஃப்ரெண்டை
அதாவது என் ஃப்ரெண்டு கூட இல்லாமல் அதுக்கும் மேலே, என்னோட பிரதர் இல்லாமல் அதுக்கும் மேலே அவன் வந்து ஹி இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் டு மீ. அதுக்கான காரணம் என்னங்கிறது அப்புறம் தான் வரும். பட் இவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கிற ஒரு பர்சன் அவன் வந்து இன்றைக்கி இந்த வாரில் அவன் இறந்துட்டான். அவன் யாருக்காக சண்டை போட்டான்னு அவனுக்கே தெரியாது. இந்த வாரில் ஃப்ரெஞ்சு ஜெயிச்சா என்ன நமக்கு கிடைக்க போகுது, ஜெர்மன் ஜெயிச்சா நமக்கு என்ன கிடைக்க போகுது, இது எதுவுமே எனக்கு தெரில. நான் யாரை கொள்கிறேன், எதுக்காக இந்த போரில் இருக்கேன், இது எதுவுமே தெரில. ஆனால் நான் இந்த வார் ஃபீல்டில் இருக்கேன். இந்த ஹீரோக்கு என்ன ஒரு பெரிய கில்ட் ஆகிடும்னா, இவங்க 2 பேரும் சின்ன வயசுலேருந்து பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறனால ஒருத்தருக்கு ஒருத்தர் கலாய்ச்சிக்கிறது, ஃப்ரெண்ட்லியாக பேசுறது, இந்த மாதிரி ரொம்ப காமனாக இருக்கும். இவர் என்ன பண்ணிடுவார், அங்கே என்ன போர் நடக்கும்போது என்ன பெருசாக அவங்களுக்கு இருக்க போகுது, எல்லாமே லாஸுங்கிற மாதிரி, தெர் இஸ் நோ கெயின். ஸோ அப்படி இருக்கும்போது இவருக்கு என்ன இருக்குன்னா, சும்மா அவர் சொல்லி பார்ப்பார், டே நீ எல்லாம் என்னடா, உங்களோட குலச்சின்னம் என்னடா, மயில் தானடா, மயிலெல்லாம் ஒரு குலச்சின்னமாடா, என்னோடது வந்து சிங்கம்டா, சிங்கம் வந்து எப்படிப்பட்ட ஒரு குலச்சின்னம், உன்னோடது வந்து எப்படிடா இப்போ மயிலெலாம் வச்சுருக்கீங்க, மயில் யாராவது போய் மயிலை தான்டா காப்பாற்றணும், சிங்கத்தை யாருமே காப்பாற்ற வேணாண்டா, சிங்கம் வந்து அதுவே தன்னை காப்பாற்றிக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த சிங்கத்தை பற்றி இந்த மாதிரிலாம் அவர் கிண்டல் பண்ணிருக்கும் போது அவங்க ஃப்ரெண்டு என்ன சொல்லுவாங்க, டே என்னோட குலத்தை பற்றி என்னடா நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி. காலையில் விசில் ஊதுனே அன்றைக்கி வந்து அவர் தான் ஃபஸ்ட்டு போவார். ஸோ ஹி வில் பி லைக் வெரி வெரி மேட். ஸோ போயிட்டு நான் யாருன்னு காமிக்கிறேன்டா அந்த மாதிரி தான் போவார். ஸோ அன்றைக்கி அந்த டெத்து நடக்கும். இவருக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா, ஸோ அவனை கொன்னது வந்து இட் வாஸ் நாட் த எனிமி, இட் வாஸ் நாட் ஈவன் த ஃப்ரெஞ்ச் பீப்புள், இட் வாஸ் நாட் தட் கை இட் செல்ஃப். அவனே போயும் கூட அவனுக்கு இந்த பேட் லக்குன்னு இல்லை. நான் அவனை வந்து சுரண்டி விட்டேன். ஒரு பையனுக்கு அந்த ஈகோவை சுரண்டி விட்டால் என்ன நடக்கும், அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். ஸோ என் ஃப்ரெண்டோட அந்த ஒரு சாஃப்டான ஒரு இதை வந்து நான் டச் பண்ணிட்டேன். ஸோ டச் பண்ணதுனால அவன் ஓடுறான், பைத்தியக்காரன் மாதிரி ஓடினான். ஸோ இதை வந்து அவங்க எனிமி வந்து தே யூட்டிலைஸ்ட் இட். ஸோ அதனால அவன் இன்னைக்கு செத்துட்டான். ஸோ அவன் என்னாலாம் செத்தான். நமக்கு ஏன் இது தோணுது, நம்ம ஏன் ஒருத்தங்களை வந்து டீஸ் பண்ணி பார்க்குறோம். இப்போ அவன் பெருசா நான் பெருசா, நாங்கள் 2 பேரில் யார் பெருசா, என்ன பிரயோஜனம், யாருக்கு என்ன பிரயோஜனம், யாருக்கு நாங்கள் ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து ஒரு மேன்ஹுட்டோட அந்த ஒரு ஃப்ரெஜைலான ஈகோக்கான ஒரு 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 விஷயத்தை இவங்க வந்து காமிச்சிருப்பாங்க ஒரு ராவா. அண்ட் ஸ்டோரியில் அங்கங்கே எப்படி இருக்கும்னா, ஒரு பையனுக்கு ஒரு சில மொமெண்ட்ஸ் எப்படி இருக்கும், லைக் ஒரு 4 பேர் தன்னை வந்து புகழ்ந்து பேசுகிறாங்க போது அவன் எப்படி இருக்கான். ஸோ என்ன ஆகிடும்னா, இப்போ இவன் ஃப்ரெண்டு இறந்துட்டான், ஃப்ரெண்டை கொண்டவன் யார், ஜெர்மன்ஸ் தானே கொண்டாங்க. ஸோ அவங்கள வந்து பழி தீர்த்துட்டா ஐ வில் ஃபீல் குட், எனிவேஸ் வாரில் தான் இருக்கும், வார்லேருந்து என்ன தப்பு ரைட்டுன்னு ஒன்றும் கிடையாது, ஸோ லெட்ஸ் கோ கெட் த ஜெர்மன் கைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா, ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவன் ஃப்ரெண்டை கொன்னவனை வந்து பழி தீர்க்கணும்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு சொல்லுவான், என்னடா அவன் யார்ரா அப்படின்னு இவன் கேட்பான், உன்னை கொன்னவன் யார்ரா உன்னை கொன்னா அப்படின்னு கேட்கும்போது அவன் வந்து அவனுக்கு ப்ளூ ஐஸ் இருந்துடா அப்படின்னு சொல்லிடுவான். ஆக்சுவலி ஆனால் ஆப்போசிட், அந்த எனிமீஸோட ட்ரென்ச்சில் இருக்க எல்லாருக்குமே ப்ளூ ஐஸ் தான் இருக்கும், ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே ப்ளூ ஐஸ் தான் இருக்கும். ஸோ திஸ் கை ஸ்டார்ட் கில்லிங் இந்த மாதிரி அந்த எனிமீஸை. எப்போ அப்படின்னா, அந்த விசில் அடித்து இன்றைக்கான டே முடியுதுன்னு சொல்லும்போது இவன் அந்த எனிமியோட ட்ரென்ச் வரைக்கும் போயிடுவான். அதாவது அவங்கள பிடிச்சிட்டு வந்து அவங்கள வந்து இதே இடத்துக்கு நோமேன்ஸ் லேண்டு, அதாவது இந்த இடம் வந்து எனிமிக்கும் சொந்தம் இல்லை இவங்களுக்கும் சொந்தம் இல்லை, நடுவில் போர்க்களம்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த இடம், ஸோ அந்த நோமேன்ஸ் லேண்டில் கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுவான்னா, அவங்கள கொல்லுவான். கொன்னுட்டு அவங்களோட குடலெல்லாம் எடுத்து வெளியில் போட்டுருவாங்க. வெளியில் போட்டுட்டு அவங்களோட கை துப்பாக்கி ஏந்தி, அதை வச்சு தானே கொண்டு என் ஃப்ரெண்டை, அந்த துப்பாக்கி மட்டும் இல்லை நான் அந்த கையும் சேர்த்து வெட்டுறேன்னு சொல்லி வெட்டிட்டு போயிடுவான். இது ஃபர்ஸ்ட் டைம் அவன் வந்து எடுத்துகிட்டு போகும்போது எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஒருத்தனோட கையை வெட்டி வெப்பனோட வரான், ஆனால் தே வில் செலிப்ரேட் ஹிம். ஏன்னா நீ எனிமியோட கையை எடுத்துகிட்டு வந்திருக்கடா, என்ன ஒரு விஷயம், நமக்கு வந்து அங்கே ஒரு கை இப்போ குறையுது இல்லை, அதுதான் இவங்களுக்கு கை. ஸோ இதை வச்சு இவங்க அடுத்து என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி அவன் ஒவ்வொரு கையை கலெக்ட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருப்பான். இதை அவன் ஃப்ரெண்டுக்காக அவெஞ்ச் பண்ணுறேங்கிற மாதிரி தான் ஆரம்பிப்பான். நடுவில் என்ன ஆகும்னா, இது வந்தபோது செலிப்ரேட் பண்ணுற இங்கே ஒருத்தன் இருப்பான், அவனும் வந்து ஃபாரினர் தான். ஸோ அவன் வந்து ஆஃப்ரிக்கன் கிடையாது. ஸோ அவன் என்ன பண்ணுவான், இந்த கையை எடுத்துகிட்டு அந்த ஒரு விக்டரியை காமிக்கல, தே ஆர் ஆல் கிரேசி. ஏன்னா ஒரு பேட்டில் ஃபீல்டில் தெர் ஆர் நோ மாரல்ஸுங்கிற அளவுக்கு ஆகிடும் இல்லை, பிகாஸ் யூர் நாட் ஃபைட்டிங் ஃபார் யுவர் செல்ஃப், இது என்னோட சொந்த பேட்டில் கிடையாது, சம்மன்ஸ் பேட்டில் ஐம் ஃபைட்டிங் ஃபார். ஸோ அப்படி இருக்கும்போது அவன் என்ன பண்ணுவான், அந்த கையை எடுத்து தலையில் ஹெல்மெட்டில் கட்டிப்பான், கட்டிட்டு மற்ற விரல்லாம் மூடிட்டு நடுவிரல் மட்டும் தெரிற மாதிரி. யார், நம்ம ஹீரோ கிடையாது, ஹீரோ கிட்டேருந்து இந்த கையை எடுத்துகிட்டு போய் அந்த குரூப்பில் இருக்க இன்னொருத்த வந்து என்ன பண்ணுவான், எனிமீஸ் பார்க்குற மாதிரி பண்ணிகிட்டே இருப்பான். அதாவது ஸ்லெட்ஜிங் நம்மளோட மேட்ச்லாம் பண்ணுற மாதிரி வெறுப்பேற்றிக்கிட்டே இருப்பான். அண்ட் தட் கை வில் பி கில்ட். ஓகேவா. ஸோ நமக்கு வந்து டைம் அண்ட் அகைன் ஒரு கொஷின் வந்துகிட்டே இருக்கும், வை ஆர் யூ டூயிங் திஸ். ஸோ ஓகே, ஒரு இடத்துல உனக்கு அது வந்து ஒரு பூஸ்ட் கொடுக்குது, பட் அதே தான் உனக்கு ஒரு அழிவையும் தேடி கொடுக்குது. நீ ஏன் இதை பண்ணுற, ஏன் இதை பண்ணுறேங்கிற ஒரு கொஷின் வந்துகிட்டே இருக்கும். ஸோ சம்வேர் நம்மளோட ஹீரோவோட மண்டையிலும் 1000 தாட்ஸ் போகும். ஒரு வார் ஃபீல்டில் ஒருத்தங்க போய் இருக்கான், அவனோட ட்ரான்சிஷன். இப்போது ஃப்ரெஞ்ச் பீப்பிளை பொறுத்த வரைக்கும் ஆஃப்ரிக்கன்ஸ் எப்படி அப்படின்னா, அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வெப்பன், ஏன்னா அவனால் வந்து மெச்சட் யூஸ் பண்ணி கில் பண்ண முடியும், இல்லை வந்து ஒரு துப்பாக்கி யூஸ் பண்ணி கில் பண்ண முடியும், தே வெரி ஸ்ட்ராங். ஸோ அவங்கள அப்படி யூஸ் பண்ணிப்பான். அவன் வெறும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்யூனிட்டியாக தான் ஆஃப்ரிக்கன்ஸை பார்க்குறான். ஆனால் இதுக்காக போராடும் போது இதுக்குள்ளே இவங்களுக்கு இருக்க அந்த காம்படிஷன், ஈகோ பூஸ்டிங், இதெல்லாம் இது தவிர ஒரு பையனுக்கு என்னென்ன ஹை கொடுக்கும். லைக் நடுவில் வந்து என்ன பண்ணுவோம், ஒரு கை எடுத்துட்டோம், அது ஒரு சின்ன பையனோட கையாக இருக்கும்.
ஒரு சின்ன பையன் அவன் வந்து அவனோட ட்ரென்ச்சில் வந்து தம் அடிச்சிட்டு இருப்பான். ஏன்டா வார் இருக்கிற இடத்துல எவனாவது வந்து தம் அடிப்பானா? ஏன்னா தம் இருந்தால் என்ன அர்த்தம்? ஒரு புகை இருக்குது, லைக் ஒரு ஸ்மோக் பண்ணுறாங்கன்னா மேலே அதோட ஸ்மோக் வரும்ல. ஸோ அதை எனிமியை வந்து கண்டுபிடிச்சிருவான்ல. இங்கே புகை வருதுன்னா அவன் யாருன்னு கண்டுபிடிச்சிருவான்ல. அங்கே எவனோ இருக்கான்னு தெரிஞ்சிடும்ல. எனிமிக்கு ஒரு சிக்னல் தானே அது. ஸோ இவன் சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தது தப்பு தான்டா அப்படிங்கிற மாதிரி இவனும் அந்த கையை எடுத்து வந்து வெட்டிடுவான். இந்த ஒவ்வொரு கையுமே அவனுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கும். There is no smoke without fire, the captain said. As soon as they see smoke rising from our home, as soon as they notice the smallest thread of smoke, even from a cigarette, with their piercing blue eyes, the enemy on the other side bombards trenches at random. Like us, the enemy launches random salvos even on truce days when there are no infantry attacks. So best not to provide any targets to the enemy artillerymen. So God's truth, best to avoid revealing our position with the blue smoke from a fire. அது ஒவ்வொரு கையும் எடுத்து கலெக்ட் பண்ணிக்கிட்டே வருவான். என்ன ஆகும்னா இனிஷியலி இவன் ஒரு பிரேவான பர்சன், இவன் பாடுறா எனிமியோட கையை தூக்கிட்டு வராடா அப்படின்னு நினச்ச எல்லாருமே இவன் ஃப்ரெண்டு சாவறான், அதுக்கப்புறம் வந்து இந்த கையை செலிப்ரேட் பண்ண ஒருத்தன் சாவறான் அப்படின்னு அதுக்கப்புறம் இவன் ஒரு பேட் லக் மாதிரி பார்த்துருவாங்க. இவன் ஒரு பைத்தியம்டா, இவன் வந்து ஒரு சைக்கோ, இவன் இல்லைன்னா எவன்டா போய் ஒருத்தன் கையை வெட்டிட்டு வருவான், கொல்லலாம், போரில் கொல்லலாம், எதுக்கடா கையை எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களே இவனை வந்து ஒரு மாதிரி வேறு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போ தான் அது ஒரு ஒரு இடத்துல எழுதியிருப்பாங்க, செம்மையாக எழுதியிருப்பாங்க. என்னென்னா இவங்களுக்கு வந்து நம்ம பைத்தியமாக இருக்கணும். ஆனால் இவன் காலையில் விசில் ஊதுறான்ல, அந்த விசில் ஊதி சாயங்காலம் விசில் ஊதுறானுங்களே, அது வரைக்கும் தான் நம்ம பைத்தியமாக இருக்கணும். அந்த பைத்தியக்காரத்தனத்தை நீ இங்கே கொண்டு வரக்கூடாது. உன்னோட பீப்புளோடு இருக்கும்போது நீ கொண்டு வரக்கூடாது. பட் இட் இஸ் நாட் அ ஸ்விட்ச் டு டேர்ன் ஆன் அண்ட் ஆஃப் இல்லை. ஸோ ஒரு வார்ஃபீல்டு இருக்கவனோட மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு புக்கு ஃபுல்லாக வந்து இட் இஸ் ஆல் அபவுட் இந்த ஹீரோவுடைய மைண்ட் செட். அதுதான் வந்து கம்ப்ளீட்லி இருக்கும். ஸோ நமக்கு எப்படி இருக்குன்னா எண்ட் ஆஃப் த டே எனக்கு ஒரு பொண்ணாக இது படிக்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா இது எல்லாமே எனக்கு பாயிண்ட்லெஸ்ஸாக தான் தெரியுது. ஸோ எதுக்கு ஒருத்தங்க இப்போ நீ அவனை விட பெரியவன் ப்ரூவ் பண்ணி என்னடா பண்ண போகிற? சரி ஓகே, உனக்கு ஒரு ஈகோ போஸ்ட் கிடைக்கும், ஆனால் தட் இஸ் கோன் கில் யூ, தட்ஸ் கோன் டேக் யுவர் லைஃப். அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகும் ப்ரைடு அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்கும். ஆனால் இவங்களுக்கு என்ன விஷயம் ஒரு ப்ரைடு கொடுக்குது? ஒரு 10 பசங்க இருக்கிற இடத்துல ஒரு பொண்ணு என்ன சூஸ் பண்ணுறாங்கிறது அவனுக்கு அது அவன் வந்து எழுதியிருப்பான். அதாவது அவன் என்னென்னமோ பண்ணியிருக்கான், இஸ் வெரி ஸ்ட்ராங், இஸ் வெரி ஹேண்ட்ஸம். அவனோட டீம்மேட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது திஸ் கை ஹி இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஆனால் அன்றைக்கி அந்த குரூப் ஆஃப் பசங்க இருக்கும்போது அந்த பொண்ணு என்ன தாண்டா பார்த்தா, இது வந்து அவனுக்கு ஒரு ஹை. அது அவனை எப்படி ஒரு ட்ரைவ் பண்ணுது, அது எப்படி ஒரு மேனுக்கு ஒரு ஈகோ ஒன்று கொடுக்குது, அது வந்து இன்னொரு மேனுக்கு எப்படி ஒரு இன்செக்யூரிட்டி ஒன்று கொடுக்குது. இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் அது என்ன மாதிரியான ஒரு ஈக்குவேஷன் அங்கே ஃபார்ம் ஆகுது இந்த மாதிரி. ஸோ பொண்ணால் தாண்டா எல்லா பிரச்சனை அப்படின்னா இங்கே ஆக்சுவலி பொண்ணால் பிரச்சனை இல்லை. ஆனால் பொண்ணு கொடுக்குற குட்டி ஒரு ஈகோ ஒரு மேனுக்கு எவ்வளோ நீடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு அம்மாவோட ரோலு, ஒரு தன்னை பார்த்த ஒரு பொண்ணோட ரோலு. எஸ், I understood God's truth that on the battlefield they wanted only fleeting madness. Madmen of rage, madmen of pain, furious madmen, but temporary ones. No continuous madmen. As soon as the fighting ends, we are to file away our rage, our pain, and our fury. Pain is tolerated. We can bring our pain home on the condition that we keep it to ourselves. But rage and fury cannot be brought back to the trend. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா எக்ஸ்ப்ளோர் பண்ணி இட் இஸ் அ மேன்ஸ் வேர்ல்ட் பேசிக்லி. ஸோ பிரதர்ஹுட், ஃப்ரெண்ட்ஷிப் ஆர் ஏன்னா நேஷ்னலிசம் ஆப்வியஸ்லி இருக்காது, பிகாஸ் தேர் ஃபைட்டிங் ஃபார் சம்மன் எல்ஸ். பட் இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த ஒரு வாரில் இருக்கக்கூடிய ட்ராமா. ஏன்னா இப்போலாம் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை வந்து பிடிஎஸ்டின்னு சொல்லுவோம், போஸ்ட் ட்ரோமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர்னு. ஆனால் இதெல்லாம் நம்ம இப்போ தான் வி ஹவ் டேர்ம்டு. பட் அப்போ அந்த வாரில் இருக்கவங்களுக்கு டெஃபினெட்லி இருந்திருக்கும்ல, அதோட ரெப்பகஷன்ஸ் என்னவா இருக்குது. ஸ்டிக்கிங் ஆன் டு த மேன்ஹுட், அது வந்து ஹவு இட் டெஸ்ட்ராய்ஸ் அ மேன். ஸோ அது எல்லாமே வந்து கொஞ்சம் ஃபிலாசபிக்கலாகவும் பொயட்டிக்கலாகவும் வந்து இந்த புக்கில் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ ரிட்டன் பை ஒரு ஒரு த ஆத்தர் டேவிட் டியோப் வந்து அவரோட அப்பா வந்து ஹீஸ் செனிகலீஸ், அவங்க அம்மா வந்து ஷீஸ் ஃப்ரெஞ்ச். ஸோ இந்த 2 பேரும், ஸோ இந்த ஒரு பேக்ட்ராப்பில் வளர்கிற ஒரு பையனுக்கு இது 2 ஸ்டோரியுமே வந்து ஸ்ட்ராங்காக தெரிய வரும் இல்லையா. ஸோ அதான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ த இன்டர்நேஷ்னல் புக் ப்ரைஸ் 2021 வின்னர் இந்த புக். அதுக்கு முன்னாடி நிறைய ப்ரைஸஸ் வந்து வின் பண்ணியிருக்கு. அது ஏன்னு புக்கை படிக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு டவுட்ஃபுல்லாக தான் இருக்கும். சொன்னதே சொல்லிக்கிட்டே இருக்கு, சரிடா உன் ஃப்ரெண்டுடா, சரிடா அவனுக்கு உன் அண்ணனை விட அவன் மேலடா, சரிடா எனக்கு புரியுதுடா, பட் எதுக்குடா நீ வந்து இதை சொல்லிக்கிட்டே இருக்கே அப்படிமா இருக்கும். ஆனால் when you end the book it all makes sense, பிகாஸ் அவன் மைண்ட் அப்படி தான் இருக்குது. அவனோட மைண்ட் எப்படியோ அதுதான் ரைட்டிங். ஸோ அவனுக்கு இன்னும் ரெப்படேட்டிவாக ஒரு வார் ஜோனில் என்ன அவன் தாட்டாக இருக்கும்,
இட் இஸ் ஆல் ரெப்பிட்டேட்டிவ் தாட்ஸ், தெர் இஸ் நத்திங் நியூ அப்படிங்கும்போது அதுதான் ரைட்டிங்லேயும் இருக்கும். ஸோ இந்த புக்கை நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா 145 பேஜஸ் தான், ரொம்ப ரொம்ப குட்டி புக் இது. அண்ட் இங்கிலீஷும் அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இல்லை, இட்ஸ் ட்ரான்ஸ்லேட்டட். ஸோ அதனால தான் வந்து இன்டர்நேஷனல் புக்கு ப்ரைஸ் 2021 வின்னராக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த புக்கு வாங்கணும் அப்படின்னா கீழே லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இந்த புக்கு நீங்கள் வாங்கி படிச்சிக்கலாம். இதே மாதிரியே புக்கு ப்ரைஸ் வின் பண்ண நாவல் இல்லைனா வந்து மற்ற ஜானர்ஸ் இருக்க நாவல்ஸ் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா thebookshop.in விசிட் பண்ணுங்கள். நிறையா ஸ்டோரிஸை வந்து நம்ம ஆக்சுவலி ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அது தவிர மற்ற ஜானர்ஸ்லேயும் நான் ஃபிக்ஷன்லேயும் இந்த லிஸ்ட் ஆஃப் புக்ஸ். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம த புக் ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆர்ஜே அனந்தி ஆகிய என்ன ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லை thebookshop.in விசிட் பண்ணிங்கன்னா யூ குட் நோ அ லாட் மோர் அபவுட் அஸ். இவன் நான் பேசின இந்த விஷயங்கள்லாம் ஆடியோவாக கேட்டால் போதுமே, கதை தானம்மா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா த புக் ஷோடைய பாட்காஸ்ட் ஆடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸ்பாட்டிஃபை, JioSaavn, கூகுள் பாட்காஸ்ட், ஆப்பிள் பாட்காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூ குட் ஃபைண்ட் த புக் ஷோ பாட்காஸ்ட் ஆன் ஆல் பிளாட்ஃபார்ம்ஸ். அண்ட் தேங்க்யூ, பாய்.